ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேபி ப்ரிடேட்டர் ஃபிஷ்ஷை வந்து எப்படி மெயின்டைன் அண்ட் கேர் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மெயினாக அந்த ரெட்டைல் கேட் ஃபிஷ்ஷு செனகல்லாம் வந்து சின்னதாக வாங்கிட்டு போனால் ஃபீட் சாப்பிடாமலே இறந்து போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரெட்டைல் கேட்டு, அலிகேட்ரு, அரவணா எல்லாமே வந்து ஸ்மாலில் இருக்கிறத ஃபீட் சாப்பிட வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் தான். மெயினாக வந்து அதில் ரெட்டைல் கேட் ஃபிஷ்ஷு, செனகல், அப்புறம் டைகர் சவுல்னோஸ் இதெல்லாம் வந்து ஃபீட் எடுக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இவர் வந்து வெளுத்து கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரோசன் ஃபிஷ் தான். ஸோ ஃப்ரோசன் ஃபிஷ் மீட்டு முள் இல்லாமல் பிச்சு கொடுத்துருவோம். நம்ம மெயினாக நம்ம ஃபார்மில் வந்து எல்லா ப்ரிடேட்டர் ஃபிஷ்க்குமே குட்டிங்களுக்கு வந்து ஃப்ரோசன் ஃபுட்டு கொடுக்குறோம். தென் லைவ் ஃபிஷ் வந்து நான் எதுக்காண்டி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, அலிகேட்டருக்காக இருந்துச்சு. ஸோ அந்த அலிகேட்டருக்கும் அரவணோக்காக மட்டும்தான் நான் லைவ் ஃபிஷ் போட்டிருந்தேன். செனகல், ரெட்டைல் கேட்டு, டைகர் சவுல்னோஸ்லாம் வந்து லைவ் ஃபிஷ்ஷை வந்து வேட்டையாடி சாப்பிட்றது பேபி சைஸில் ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஒரு 4 inch ப்ளஸ் சைஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுங்க வந்து அசால்ட்டாக அடிச்சு நொறிக்கிறோம். பட் ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி 2 inch 3 inch சைஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுங்க வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஜெயின்ட் கோரை பொறுத்தவரையில் அதுங்க பெல்லட் சாப்பிடுவோம். அதுங்க தனி டிபார்ட்மெண்ட். நம்ம அதை வந்து இது கூட கொலாப்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதுங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பெரிய ஆசிலேஷன்ஸ் இருக்க வேண்டாம் டெம்பரேச்சரில், மெயினாக அது ஒன்று பார்த்துக்கோங்க. தென் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இதுங்களுக்கு வந்து மோட்ரு வேண்டாம், ஃபில்ட்ரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக வாங்கிடுறீங்க. பட் ஆனால் இதுங்க வந்து சர்ஃபேஸ் ஏர் ப்ரீத்தர்ஸ் தான். பட் ஆனால் இதுங்க வந்து நீங்கள் ஒரு ஃபில்டர் போடுறது ரொம்ப நல்லது. ஸோ தண்ணியோட குவாலிட்டி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஃபில்ட்ரு போடுறீங்க. அண்ட் ஆக்சிஜன் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மோட்ரு போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் அது என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபில்ட்ரு போடுறதுனால வாட்டர் கண்டிஷன் நல்லா மெயின்டைன் ஆகும். தென் அதில் வந்து ஒரு வாட்டர் கரண்ட் மெயின்டைன் ஆகும். ஸோ அது வந்து அதுங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம ட்ரெட்மில் ஓடுற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, ஓவர் ஃபீட் இருந்தாலுமே அதுங்களுக்கு வந்து செமிச்சிடும். ஸோ டைஜஸ்ட் ஆகிரும் ஈஸியாக. அதுக்காக நம்ம வந்து ஒரு வாட்டர் கரண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபில்ட்ரு போட ரொம்பவே நல்லது. ஸோ இதில் வந்து நான் குட்டி மீன் போட்டுக்கிறது வந்து அரவணாக்கும் அலிகேட்டருக்கும் மட்டும்தான். ஸோ பைச்சர்ஸ் பொறுத்த வரையில் அதுங்க வந்து ஸ்மெல் பண்ணி மட்டும்தான் சாப்பிடும். ஸோ ஐயால் அதுங்க பார்த்து வேட்டையாடி சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ சின்ன சைஸில் வந்து அதுங்க மோஸ்ட்லி ஸ்மெல் பண்ணி தான் சாப்பிடும். ஸோ வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்மெல்லு உள்ள பெல்லட்ஸு, ஸ்மெல்லு உள்ள ஒரு சிக்கன் ஹார்ட்டு இல்லைனா சிக்கன் லிவர். ஸோ சிக்கன் லிவர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க, சிக்கன் ஹார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் ஹார்ட்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ரான்ஸும் ஃபிஷ்ஷும் யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே சாப்பிடும். ஸோ நம்ம இருக்க கேட் ஃபிஷ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டமக் வந்து அதுங்களோட பெருசாக இருக்கும், நல்லா பல்ஜாய். ஸோ அதுங்க ஃபுல்லாகவே வந்து இதுதான் சாப்பிடும். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வச்சிருக்கேன், இல்லை ஒரு 4 feet டேங்க் வச்சிருக்கேன், அதில் ஃபுல்லாக கப்பியன் மாலி குட்டி போட்டிருக்கு, அதுங்க கூட விட்டு வச்சிருக்கேன் ப்ரோ, அதுங்க குட்டியை சாப்பிட்டு வளர்ந்துரும் அப்படின்றீங்க. ஸோ வந்து 98% ஒரு 2% வேணால் சாப்பிட்டு வளருமே தவிர மற்ற 98% வந்து குட்டிலாம் ஹண்ட் பண்ணாது. ஏன்னா அதுங்களே ஒரு குட்டி தான். அதுங்க எப்படி ஒரு குட்டி ஹண்ட் பண்ணும்? அதுங்க வந்து குட்டியை வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரேர். நீங்கள் அதுவும் 4 feet டேங்க்லலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுங்க ஹண்ட் பண்ணி சாப்பிடாது. ஸோ வந்து நீங்கள் குட்டி நல்ல ஒரு 1 feet இல்லைனா 1.5 feet டேங்கில் போட்டிருக்கீங்கன்னா ஹண்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்ஃபிஷ் பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு 4 feet போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுங்களால் குட்டியை ஹண்ட் பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன டேங்க், ஒரு 1.5 feet டேங்க் வச்சு நீங்கள் சைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாண்ட் செட்டப்பில் இறக்குங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பாண்ட் செட்டப் இறக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுங்க ஃபீட் எடுக்காது, ஸ்ட்ரெஸ் ஆகி இறந்துடும். ஸோ உங்களுக்கு ஃப்ரோசன் பிளட் வார்ம்ஸ் கிடைக்கிது அப்படின்னா பிளட் வார்ம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்டு யூஸ் பண்ணுங்கள். லைவ் ஃபிஷ் வந்து அதுங்க வந்து ஒரு 4 inch ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுங்க சாப்பிடும். ஸோ அதனால் நீங்கள் லைவ் ஃபிஷ் சாப்பிடணும்னு நினைக்க வேண்டாம். 4 fish ஆன பிறகு அசால்ட்டாக சாப்பிடும். அண்ட் அரவணா அலிகேட்டர் கார்ஸ் வந்து நீங்கள் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து அலிகேட்டர் கார்லாம் ஒரு 2.5-3.5 inchலேயே வந்து ஜீப்ரா ரன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம சேனலே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ரன் பண்ணி சாப்பிட்றத. அலிகேட்டர் வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அதுக்கு வந்து நீங்கள் வாட்டர் டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் போதும். அண்ட் வாட்டர் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணுங்கள், அதுக்கு சர்வே ஆயிரும். அண்ட் அரவணாவுமே மோஸ்ட்லி அப்படி தான். அண்ட் மற்றபடி நீங்கள் இப்போ ஒரு பேஸ் எடுத்துக்கிறீங்க, ஸோ பீகாக் பேஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுங்க வந்து ஒரு 2 inch இருக்கும்போதே வந்து பேபி ஃபிஷ் அன் பண்ணி சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா. ஸோ அதுங்களாம் சாப்பிட்டோம், டேட் நைட்ஸ் அதுங்களாம் சாப்பிட்டோம். ஸோ நீங்கள் அதுங்களை பற்றிலாம் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பைச்சர்ஸு, ரெட்டைல் கேட்டு, டைகர் சவுல்னோஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா குட்டியில் வந்து நம்ம சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சின்ன டேங்க் கொடுத்து இந்த மாதிரியான பெல்லட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு இந்த வீடியோலே பாருங்கள். அதோட ஸ்டொமக் எவ்வளோ பெருசாக பல்ஜாக இருக்குது பாருங்கள். ஸோ அது ஃபுல்லாகவே இந்த ஃப்ரோசன் ஃபுட்டு தான். ஸோ டெய்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி நைட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு போடாதீங்க, நாளைக்கு போடுங்க. மோஸ்ட்லி நைட் டைம்ஸ் ஃபீட் பண்ணுங்கள். ஸோ பைச்சர்ஸ் அண்ட் கேட்ஃபிஷ் பொறுத்த வரையில் நைட் டைம்ஸ் நல்லாவே ஆக்டிவாக இருக்கும். அண்ட் நைட் டைம்ஸ் தான் அதுங்க வந்து ஃபீடை தேடி வெளியே வரும், அதோட ஹைடிங் பிளேஸை விட்டு. ஸோ அதனால் நீங்கள் நைட் டைம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுங்க நல்லாவே சாப்பிடும். ஸோ ஒரு 8 மணிக்கு உங்கள் வீட்டில் வந்து லைட்லாம் ஓரளவுக்கு ஆஃப் பண்ணிடுவீங்க, கொஞ்சம் இருட்டாக மெயின்டைன் ஆகும் டேங்கோட சரௌண்டிங்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நைட் டைம்ஸ் கொடுங்க, அதுங்க பக்காவாக ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவுமே நம்ம வீடியோக்கு வந்து லைட் போட்டிருக்கிறதுனால தான் கொஞ்சம் பேர் பைப்புக்குள்ளே இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஃபில்டருக்கு முன்னாடி இருக்காங்க, அப்படி ஒளிஞ்சிருக்காங்க. ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவாங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து
ஃபீடு போட்டிங்க, ஆனால் ஃபில்டர் எதுவுமே வைக்கல, ஏர் பம்ப் மட்டும் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸஸ் ஃபுட்டை எடுத்துருங்க. ஒரு 1 ஹவருக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கல அப்படின்னா எக்ஸஸ் ஃபுட்டை எடுத்துருங்க. அதை வந்து நீங்கள் வந்து ரிமைனிங் விடாதீங்க. ஸோ அதுவுமே வந்து ஃபில்டர் இல்லாததுனால வாட்டரோட கண்டிஷன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பாயில் பண்ணி அதனாலையும் பேபி ப்ரிடேட்டர்ஸ் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஒரு சில டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு 98% வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணி உங்களோட ஃபிஷ்ஷை சைஸ் ஆக்கிக்கலாம். ஸோ நம்ம ஃபார்ம்லேயுமே வந்து நம்ம டைகர் சவர்னோஸ் வச்சுருக்கோம், அண்டு ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ் வச்சுருக்கோம், ஸ்னேக்கெட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்மளோட ஓன் கலெக்ஷன்ஸில் கிடக்குது. உட் கேட் ஃபிஷ் கிடக்குது. இதுங்க எல்லாத்தையுமே நம்ம குட்டியிலேருந்தே க்ரூம் பண்ணி சைஸ் பண்ணி ஒரு 1.25 அடி 1.5 அடி சைஸில் வளர்த்து வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி வளர்த்து தான் சைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படி என்கிட்ட இருக்க பேபி ப்ரிடேட்டர்ஸை வளர்த்தேன் அப்படின்றத வச்சு நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஃபிஷ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வளர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.